வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளுடைய சேனலில் நம்ம ஸ்கந்த சஷ்டி தொடர் பதிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் ஏறக்குறைய 5ஆம் நாளை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் விரதத்தை தொடர்ந்து வர்றவங்களுக்கு இது அப்படியே 5ஆம் நாள் தொடருங்க. நம்ம சேனலில் ஆரம்பித்து கொஞ்ச நாள் நம்ம சஷ்டி போன வருஷம் ஒரு டிசம்பர் ஜனவரியில் ஆரம்பித்து நம்ம இன்றைக்கி நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இது 5ஆம் நாள் பதிவு. 5ஆம் நாள் பதிவில் எப்பவும் சொன்னது தான், ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ, சக்கரை பொங்கல் செய்யணும், அதை எதுவுமே வேணாம். ஒரு கல்கண்டு வைக்கிறீங்களா வைங்க, அட்லீஸ்ட் ஒரு மாவில் வெல்லம் கலந்து வைக்கிறீங்களா வைங்க, தெனை மாவில். இல்லை வெறும் பால் போட்டு கொடுத்தா கூட ரொம்ப சூப்பர். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும், அவ்வளவுதான். அது நம்மளால் சக்திக்கு முடிஞ்சது வைங்க. காலையும் மாலையும் நம்ம எப்போ சொல்கிற மாதிரி ஷட்கோண தீபம், அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி 5ஆவது நாள் ச ர வ ந 4 இடத்துல பண்ணுங்க. இப்போ பால 5ஆவது இதில் அகல் விளக்கு வச்சு நாம் ஏற்றணும். அதே மாதிரி கடவுளுக்கு நம்ம முருகருக்கு என்ன நெய்வேத்தியம் கொடுத்தாச்சு, மலர்கள் சூடியாச்சு. விரதத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கோவில் இருக்குது பக்கத்துலன்னா முருகர் கோவிலுக்கு போங்க. முருகர் கோவிலில் நடக்கிற அர்ச்சனைகளை பாருங்கள், அபிஷேகத்தை பாருங்கள், என்ன வேணாலும் பாருங்கள். அங்கே போய் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானமோ தர்மமோ கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இந்த விரத காலத்துலேயும் நாம் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வேண்டுதலை வச்சு செய்யும்போது நாம் செய்கிற அன்னதானம், தானம், தர்மம் ரெண்டுமே நம்மளை காக்கும். நம்மளோட வேண்டுதலுக்கு மேலும் மேலும் அது கூடுதல் பலத்தை அளிக்கக்கூடியது. அதை உடனே நமக்கு நிறைவேற்றியும் தரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நம்ம முன்னோர்கள், பெரியவர்கள், சித்த மகா புருஷர்கள்லாம் தான தர்மத்தை எல்லா நாட்கள்லையும் காலங்கள்லையும் அதை நமக்கு உணர்த்திருக்கிறாங்க. அதை தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நடுவில் கொஞ்ச காலம் எல்லாம் மறந்துச்சு. இந்த கொரோனான்னு ஒன்று வந்து தான் எல்லாருக்கும் பழையபடி கோவில், குளம், ஆன்மீகம் இப்படி நம்ம ஆரம்பித்தோம். சித்த மருத்துவத்தை மறந்தே போயிட்டோம். எப்போ கொரோனா வந்ததோ, இந்த மாதிரி வைரஸ் ஃபீவர் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பழையபடி இது எல்லாமே நம்ம கையில் இல்லை. ஆண்டவன் நம்மளை மறந்துட்டான்றது ஆண்டவனே நமக்கு உணர்த்தின ஒரு காலகட்டம். ஸோ இன்னைக்கு ஷட்கோண கோலம் தினமும் போடணும். கோலம் காலை மாலையும் அதே கோலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன சிகப்பு பூக்கள் கிடைக்குதோ அதை ஒவ்வொரு அகல் தீபத்துலையும் வைங்க, விளக்கேற்றுங்க. உங்கள் வேண்டுதலை தினந்தோறும் காலை மாலை என்ன திருப்புகழ், ஒவ்வொரு நாளும் திருப்புகழ் கொடுக்குறோம். என்ன பலனோடு சேர்த்து கொடுக்குறோம். கந்தர் அனுபூதி தரும் வழிபாடு, தானம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை நான் நீங்கள் காலையும் மாலையும் அந்த திருப்புகழையும் கந்தர் அனுபூதியும் மனசார படிங்க. ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை ஏஞ்சி காலையில் எந்திரிச்சிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவையும் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம மனதையும் நம்மளுடைய உடல் இயக்கத்தையும் கட்டுப்படுத்துகிற சக்தி எதுனா மந்திரம் தான். அந்த மந்திர சொற்கள் தான் நம்மளை கட்டுப்படுத்தும். இப்போ நம்ம ஒரு விரதம் இருக்கும். அந்த விரதத்தை நாம் ஒரு சாப்பாடு பார்த்தோன்னா நமக்கு ஒரு தோணும் இல்லையா? அதெல்லாம் எது கட்டுப்படுத்தணும்? நாம் உச்சாடனம் செய்யக்கூடிய அந்த மந்திர சொற்கள் மட்டும்தான். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால தான் நமக்கு திருப்புகழ் எழுதின நம்ம அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அவர் எழுதலை. நம்மளோட பல பதிவுகள் நம்ம சேனல்லே கந்தர் அனுபூதி தனியாக கொடுத்துருக்கோம், கந்தர் அலங்காரம் தனியாக கொடுத்துருக்கோம், அப்புறம் வேல் வகுப்பு, வேல் மாறல் எல்லாமே அவரோடது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அது நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சேனலே எல்லாருக்குமே பப்ளிசிட்டி ஆச்சுன்னு சொல்லலாம். அதுதான் எல்லாருக்குமே நம்ம சேனலில் கொண்டு போய் சேர்த்தது. அதனால என்றைக்குமே முருகப்பெருமானுக்கும் சரி, அருணகிரிநாதருக்கும் சரி எப்பவுமே ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் இந்த அளவுக்கு போயிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. உங்களோட பேராதரவு ரொம்ப முக்கியம். இதை என்னுள் என்னை இயக்க வைத்த என் அப்பன் முருகனுக்கு கொடான கொடி நன்றிகள். இப்போ நாம் என்னென்ன பார்த்துருக்கோம்? 5 நாள் தொடர் விரதம் இருக்கிறவங்க அப்படியே இருந்துக்கிட்டே வாங்க. கோயிலுக்கு போங்க, அங்கே நடக்கிற அபிஷேகம் இது வீட்டில் இருக்கிறாங்களும் சரி, இல்லை கோயிலில் பண்ணுற பிரச்சனையே கிடையாது. கோயிலே தங்கி இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. அங்கேயே போவாங்க, அங்கேயே பார்க்கலாம். அங்கேயே பிரசாதம் கொடுக்கறத கொஞ்சம் நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. முழுக்க முழுக்க பட்னியாக இருக்கிறவங்க நாம் இது வைக்கிறோம் இல்லையா, நெய்வேத்தியம் வைக்கிறோம்ல, ஒரு பால் வைக்கிறோமா, அந்த பாலை குடிச்சிங்க தப்பு இல்லை. அந்த மாதிரி பிரசாதங்களை கொஞ்சோன்னு
நிறைய எடுத்துக்காம வைக்கிற பிரசாதத்துல கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற பதிவே பார்த்தீங்கன்னா மனக்கவலை. என்ன இந்த காலத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. கீழே நம்ம அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கோடானு கோடி, எது லட்சம் கோடிகள் சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி, இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை மனக்கவலை. யாருக்கு மனக்கவலை இல்லை சொல்லுங்க? சாதாரண கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன, பணம் காசு இருக்காது, அவங்களுக்கு அன்றாட தேவைகளை நகர்த்துறதே ஒரு கவலையா இருக்கும். இப்படி இது மிடில் கிளாஸ் சொல்லவே வேண்டாம். இப்படியும் போக முடியாம அப்படியும் போடாம தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய கவலை. எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாததே அது, அதை விட பெரும் கொடுமை அதுன்னே சொல்லலாம். எதுக்கு நம்ம கவலைப்படுறோன்னே தெரியாம அது ஒரு கவலையாகி அந்த கவலையே பெரும் கவலையா மாறிடும். இதே கோடீஸ்வரர்கள் வந்தா அவங்களுக்கு வேற மாதிரியான கவலைகள். எவன் நமக்கு என்னைக்கு நமக்கு ரெய்டு வந்துருவாங்களோ, என்னைக்கு இது பண்ணிடுவாங்களோ, ஏன்னா அதிகமா இருக்கு பணம். ஸோ அவங்களுக்கு அது தவிர்த்து இன்னொன்று இருக்கு, அதுல நல்லவங்களும் இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அது எதனால இருக்குன்னே தெரியாது. வாழ்க்கையில பர்சனல் பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒன்று. ஸோ ஆக மொத்தத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை, அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை மனக்கவலை. இந்த மனக்கவலையை தான் தீக்கிறதுக்கு நம்ம அருணகிரி அழகா கந்தர் அனுபூதியும் கொடுத்துருக்கார், திருப்புகழும் கொடுத்துருக்காரு. திருப்புகழில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலனுங்க, சாதாரண விஷயம் இல்லை. திருப்புகழ் மட்டும் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா முருகன் நம்ம பக்கத்திலே உட்காந்து கேட்பாராம். அந்த அளவுக்கு. ஏன் திருப்புகழ் எழுதி பேரு வச்சு முதல் பாட்டையும் எடுத்து கொடுத்தவர் யாரு? முருகன். அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் எங்க திரும்ப எழுதினாரு? சிதம்பரத்துல எழுதினார். ஏன்னா கோயில் வந்தாலே ரெண்டு தான், சைவத்துல சிதம்பரம், வைணவத்துல ஸ்ரீரங்கம். ஏன் சிதம்பரத்துல எழுதினாரு? சிதம்பரத்துல யார் இருக்காரு? தில்லை நடராஜர். நடராஜர் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? ஆனந்த கூத்தாடுகின்றார். ஸோ பெருமாள்னா ஸ்ரீரங்கம்னும், சிவன்னா சிதம்பரம் தான். அங்க போய் ஏன் இந்த பாட்டு எழுதுறாரு? அப்பா முருகா, உன் அப்பன் இங்கே ஆனந்த கூத்தாடு கொண்டிருக்கின்றார், அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, அதே மாதிரி எனக்கும் ஒரு சந்தோஷம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவரு இந்த திருப்புகழை எழுதுறாரு. எனக்குள்ளே இருக்கிற கவலையும் தீர்த்து எனக்குள்ளே ஒரு ஆனந்தத்தை நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழகா அற்புதமான இந்த திருப்புகழை பாடுறாரு. இதை பாராயணம் பண்ணி பாருங்க. நீங்க என்ன, நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அழகா லிங்க்டாக தான் வரும். வறுமை, நினைச்சது நினைச்ச வண்ணம், பொது பலன்கள், அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டே வரும்போது இது பார்த்தீங்கன்னாக்கா என்னது, இப்போ மனக்கவலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனை எனக்கு தீரவே இல்லைங்க, என்னதான் செய்யறதுனே எனக்கு ஒன்றும் புரியல, பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும்ன்றவங்களுக்கு இதை பாராயணம் பண்ணி பாருங்க. காலையும் மாலையும் தொடர்ந்து பண்ணுங்க. என்ன ஒரு 10 12 லைன் இருக்குமா, பாராயணம் பண்ணி தான் பாருங்களேன். பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னும் போது அதுக்கு நம்ம கொஞ்சம் மனக்கெட்டு தான் ஆகணும். பார்ப்போம் திருப்புகழ. நாடா பிறப்பு முடியாதோ எனக் கருதி நாயே நரற்று மொழி வினையாயின் நாதா திருச்சபை நேரது சித்தமென நாளா வகைக்கும் உணத் அருள் பேசி மாடா மலர்பதவி தாதா எனக் குழறி வாய்ப்பாரி நிற்குமெனை அருள் கூற வாராய் மனக்கவலை தீராய் நினைத்தொழுது வாரே எனக்கெதிர் முன் வரவேணும். இப்படி நாடா பிறப்பு முடின்னு ஆரம்பிச்சு எப்படி சொல்றாரு? வாராய் மனக்கவலை தீராய். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மாறான் எனக்கு எதிர் முன் வரவேணும் சூடாமணி பிரபை ரூபா கனத்தவரி தோளா சனத்தியுமை அருள் பாலா தூய துதித்தவர்கள் நேயா எமக்கு அமிர்த தோழா கடப்பமல ரணிவோனே ஏடார் குழசுருபி ஞானா தனத்திமிகி மீறால் குரத்தி திருமணவாளா ஈசா தனிப்புலிசை வாழ்வே சுரத்திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே. எவ்வளவு அழகா பாடுறாரு பாருங்க. உன்னப்பன் அங்க ஆனந்த கூத்தாடிட்டு இருக்காரு, என்னோட மனக்கவலை நீ தீக்க வரக்கூடாதான்னு சிதம்பரத்துல பாடுறாரு. என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா ஆகுலம் ஆனவை தீர்த்து எனையால் கந்தா கதிர் வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே. எவ்வளவு சொல்றா பாருங்க. எனக்குள்ள இருக்கிற என்னது தீர்க்கணும்ன்றார். அவரோட மனக்கவலை தீர்த்து என்னை ஆண்டு கொள் அப்படின்னு சொல்லி அழகா கந்தர் அனுபூதியில சொல்றார்.
கந்தர் அனுபூதி 51 பாடல் நீங்கள் படித்து பாருங்கள். தொடர்ந்து படிக்க முடியலன்னா ஒரு 48 நாள் படித்து பாருங்கள். உங்கள் சிந்தை வந்து எந்த அளவுக்கு தெளிவு பெறுன்றது அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன் தெரியுமா? அதை பாட பாட முருகர் நமக்குள்ளேயே எழுந்தருள்வார். அது நமக்கே தெரியாது. ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்தில் அது தெரியும். சரி, இப்போ என்ன அடுத்து? தானம். என்ன தானம் பண்ணலாம்? வெள்ளி தானம் நல்லது. ஏன் தெரியுமா? மனக்கவலை எதோடு சார்ந்தது? சந்திரனை சார்ந்தது. ஏன்னா அவர் மனக்காரகன். அப்போ அந்த சந்திரனுக்கு உண்டானது வெள்ளி. வெள்ளியே தானமாக கொடுக்கலாம். இப்போ வைக்கிற விலைக்கு தங்க ஊர் மேலே ஏறினே போகுதுன்னா பின்னாடி வெள்ளி டபுள் மடங்குல ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் கொடுக்க முடியாதுன்றவங்களுக்கும் இன்னொரு வழி இருக்குது. பச்சரிசி, அதில் வெல்லம் பச்சரிசியும் வெல்லமும் தானமாக கொடுங்க. அது சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? அப்போது உங்கள் பிரச்சனை தீரும். இது ஒரு வழி. இன்னொன்று பால் வெள்ளை நிறம் சார்ந்தது. பால் அபிஷேகம் முருகர் கோயில் கொண்டு போய் அபிஷேகம் இந்த காலகட்டத்தில் சஷ்டி காலமில் தினமும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? போய் கோயிலில் பாலை வாங்கி கொடுங்க. அந்த அபிஷேகத்தோடு அது கலந்துரமில்ல, அதை கண்குளிர பாருங்கள். அந்த பால் எப்படி அவரை நம்ம முருகனை குளிர்விக்குதோ உங்கள் மனக்கவலையும் தீர்ந்து உங்கள் மனதும் குளிரும் நிம்மதி பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தானம் பார்த்தாச்சு, என்ன வழிபாடு பண்ணி அதையும் பார்த்தாச்சு. வழிபாடுங்கிறது இந்த இதுதான். பால் கொடுத்து பாலபிஷேகத்துக்கு நாம் கொடுத்து பண்ணுறது தான் வழிபாடு. ஸோ தானம், வெள்ளி தானம். அது இல்லைன்னா அரிசி அதோட வெல்லம் கலந்து கொடுக்கணும். அவங்க சமைச்சு சாப்பிட்டு நமக்கு அவங்க மனசார நம்மளை வாழ்த்தும் போது நம்மளோட மனக்கவலைகள் தீர்ந்து நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பதிவு 5ஆம் நாள். ஸோ நாளைக்கு 6ஆம் நாள். 6ஆம் நாளில் எப்படி ஒரு நாள் விரதம் இருந்து அதை முடிக்கணுன்றதையும் ஒரே நாள் இருக்கிறவங்களுக்கு உண்டான தனிப்பதிவு அதுலேயே வந்துடும். அது போக 7ஆம் நாள் தொடர்ந்து பண்ணுறது தனிப்பதிவாகவே வரும். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து லாஸ்ட் 2 நாளாக அவ்வளோ பெரிய பேர் பார்க்கல. ஆனால் முதல் 2 பதிவு நல்லாவே பார்த்துருக்கீங்க. சந்தோஷம். மேற்கொண்டு பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ரொம்ப நன்றி. நம்ம சேனல் மனக்கவலை இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தொடர்ந்து பல விழாக்கள் இருக்குது, ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்ல தகவல்கள் எல்லாருக்கும் பரிமாறிக்கும் போது அவங்க பிரச்சனை தீர்ந்து உங்கள் பிரச்சனை தீர்றதுங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. நன்றி, வணக்கம்.